character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம +1 காமர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா காமர்ஸில் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கவுட்டிலியா ட்ரேடில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காமர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ட்ரேட் வித் ரோம், சீனா அண்ட் யூரோப். இதில் தான் எப்படி வந்து ட்ரேட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத லெட் அஸ் see. Rome and Greek traders frequented the ancient Tamil country and forged trade relationship with ancient kings of Pandya, Chola and Chera dynasty. பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ட்ரேடுக்காக உள்ளே என்ட்ரி ஆனாங்க. ஆகி அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாங்க அப்படின்னா பாண்டியாஸ், சோலா அண்ட் சேரா இவங்க மூணு டைனாஸ்டி கூடயும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், சோலாஸ் ஹேட் எ ஸ்ட்ராங் ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வித் சைனீஸ் சோங் டைனாஸ்டி. பார்த்திங்கன்னா சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா சைனீஸ் கூட ஒரு ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், சோலாஸ் conquered the Sri Vijaya Empire of Indonesia and Malaysia to secure a sea trading route to China. சோலாஸ் என்ன கான்கர் பண்ணாங்க, எதை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னா ஸ்ரீ விஜயா எம்பையரை வந்து இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவில் இருக்க விஜயா எம்பையரை கைப்பற்றி அதுவும் இல்லாமல் சீனர்களோட என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரேட் ரூட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், டியூரிங் த 16th and 18th centuries, India overseas trade expanded due to trading with European companies. 16th and 18th centuries பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கடலோர ட்ரேட் இருக்கு இல்லையா, அது வணிகம் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. சரிங்களா. எதனால் அப்படின்னா அவங்க யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸ் கூட ட்ரேட் மெயின்டைன் பண்ணதால். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த டிஸ்கவரி ஆஃப் நியூ ஆல் சி ரூட்ஸ் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா வியர் Cape of Good Hope by Vasco da Gama had for reaching impact on the civilized world. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், வாஸ்கோ ட காமா என்ன பண்ணார்னா சீ ரூட் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் இல்லையா. ஸோ அவர் கண்டுபிடிச்சதால் என்ன ஆச்சுன்னா கடலோர வர்த்தகம் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா வாஸ் ஃபாலோட் பை தி அட்வென்ட் ஆஃப் அதர்ஸ் யூரோப் கம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவுக்கு. அவங்க வரதால் யூரோப்பியன் கம்யூனிட்டிஸும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு இந்தியாவில் ட்ரேட் செய்ய வராங்க. India's maritime trade was a monopolized one over Europeans, and at one stage the global trade share of India was 55%, which is just 2% in 21st century. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியாவோட கடலோர வர்த்தகம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்மளோட இந்தியனோட ஷேர் 55% இருந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ நான் 21st centuryயில் ஷேர் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா 2%க்கு டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த யூரோப்பியன் மர்ச்சன்ட்ஸ் ஹூ கேம் டு இந்தியா வேர் நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் மர்ச்சன்ட் பட் ஆல்சோ ரெப்ரசன்ட் த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ். ஓகே. யூரோப்பியன்ஸ் நம்மளோட இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்களே அவங்க வந்து எதுக்காக வந்தாங்க அப்படின்னா வியாபாரம் செய்ய மட்டும் வரல. ஓகே. அவங்களோட ஆட்சியை இங்கே நடத்துறதுக்காகவும் வந்திருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தே கெயின்ட் அ ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்ட் இன் இந்தியாஸ் மேரிடைம் ட்ரேட் பை வர்ச்சு ஆஃப் தேர் ஸ்ட்ராங் நேவல் பவர். ஓகே. அவங்களோட கடற்படை வர்த்தகத்தோடைய என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தேர் கமர்ஷியல் மோட்டிவ்ஸ் டர்ன்ட் இன் டு டெரிட்டோரியல் ambitions like the East India Company which became the British Empire here.
நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ள நம்ம இந்தியாவில் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா, அதை போக போக என்னவா மாற்றிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற நேமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஷிப் பில்டிங் ஏர்ன்ட் நேம் அண்ட் ஃபேம் இன் த 17th and 18th century. பார்த்தீங்கன்னா 17-18 நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து ரொம்ப ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தது இந்தியாவில்னா துணி மற்றும் இந்த கப்பல் கட்டுற வியாபாரம் வந்து நல்ல ஒரு லெவலில் இருந்துகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் பிரிட்டிஷர்ஸ் கிராஜுவலி அபாலிஷ்ட் பிரின்ஸ்லி ஆர்டர் இன் த இந்தியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளோட அரசர்கள் இப்போ ஆணைகள் இட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அபாலிஷ்ட் தடை செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தடையை வந்து கொண்டு வந்துட்டாங்க. Thus the demand for Indian goods declined during the British rule. அப்போ பிரிட்டிஷ் ரூல் நடக்கக்குள்ள நம்மளோட இந்தியன் குட்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இல்லாமல் போயிடுச்சு, தேவைப்படாமல் போயிடுச்சு. ஓகே, பிரிட்டிஷர்ஸ் புட் இன் பிளேஸ் பாலிசிஸ் prohibiting the exports of some of the popular goods like Indian textile goods to Great Britain. பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரூல் வர வர என்ன ஆச்சுன்னா நம்மளோட பொருட்கள் எல்லாமே கைவினை பொருட்கள் இதெல்லாமே வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு, தேவைப்படாமல் போயிடுச்சு. ஓகே, பிட்வீன் early 1600 and mid-19th century, the British East India Company led establishment and expansion of foreign trade all over Asia. பார்த்தீங்கன்னா இந்த 1600லேருந்து 19th century அந்த மிடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஃபாரின் ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நிறையா ஃபாரின் ட்ரேடை வந்து ஏஷியா ஆல் ஓவர் ஏஷியாவில் விரிவடைய செய்தார்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஆல்தோ இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எய்ம்ட் அட் reaping profit, their single-minded focus was on the establishing a trade monopoly throughout Asia Pacific, made them heralding agent of British colonial imperialism. ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் எய்ம் என்னவாக இருந்தது அப்படின்னா முக்கியமாக வந்து ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறது தான் வந்து அவங்களோட மெயின் எய்மாக இருந்தது. ஸோ அதுக்காக ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி மெயினாக வந்து அந்த ப்ராஃபிட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வழிவகுத்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். barter system. வாட் இஸ் barter system? ஓகே, barter systemனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன வந்து தடைகள் இருந்தது, அதனால் அதை எப்படி வந்து ரெக்கர் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். Goods were exchanged for goods prior to invention of money. Barter system worked on certain conditions mentioned below. பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க இன்னொரு குட்ஸுக்கு. ஓகே, என்னதுக்காக அப்படின்னா prior to invention of money. மணி வந்து இன்வென்ட் பண்ணாத காலத்தில் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படின்ற ஒன்று ஃபாலோ பண்ணாங்க. அதான் வந்து barter சிஸ்டம். ஓகே, அப்போ வந்து ஒரு குட்ஸை கொடுத்து இன்னொரு குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. First point, each party to barter must have surplus stocks for the trade to take place. இப்போ barter சிஸ்டம் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டி வந்து தேவைப்படுறாங்க, ரெண்டு பேர் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் என்ன இருக்கணும், சர்ப்ளஸ் ஸ்டாக் அப்படின்ற ஒன்று இருக்கணும். ஓகே, ஒருத்தவங்க கிட்ட இருக்க பொருள் வந்து ரொம்ப மிகுதியாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா barter வந்து டேக் பிளேஸ், அங்கே வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. Both the buyers and sellers should require the goods each other desperately, that is double coincidence of wants. ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அங்கே barter சிஸ்டம் நடக்காது. ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கக்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் பொருள், அதாவது சர்ப்ளஸ் ஸ்டாக் வந்து நீடாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து barter சிஸ்டம் அங்கே ரன் ஆகும். ஓகே, buyer and seller should meet personally to effect the exchange. பார்த்தீங்கன்னா barter சிஸ்டமில் பையரும் சரி செல்லரும் ரெண்டு பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். கன்சைன்ஸ் இன் barter சிஸ்டம். barter சிஸ்டமில் என்னென்ன தடைகள் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். The barter system envisages mutual exchange of one's goods to other without the intervention of money as a medium of exchange. ஓகே, பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இல்லாதப்ப என்ன யூஸ் பண்ணாங்க, என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா barter சிஸ்டமாக ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இட் இம்போசஸ் சர்டைன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் த ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் ஆஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ், நிறைய தடைகள் வந்து ஏற்பட்டது. அந்த தடைகள்லாம் என்ன அப்படின்றத கீழே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வான்ஸ். Okay, unless two persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize.
For instance, A is having a surplus of groundnut and B is possessing rice in surplus. In this case, A should be in need of rice possessed by B, as the latter should desperately need groundnut possessed by A. If this coincidence of wants does not exist, barter cannot take place. பார்த்தீங்கன்னா டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் வந்து அந்த தேவை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே பண்டமாற்று முறை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Unless two persons who have surplus have the demand for the goods possessed by each other, barter could not materialize. ரெண்டு பேருக்கும் வந்து சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னா அங்கே வந்து பார்ட்டர் நடக்காது. பார்ட்டர் சிஸ்டம்ன்ற ஒன்று நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன்றவங்க வந்து என்ன அதிகமாக சர்ப்ளஸாக வச்சுருக்காங்கன்னா கிரவுண்ட்நட், நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து அதிகமாக அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பி வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ரைஸ், அரிசி வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இப்போ ஏன்றவங்களுக்கு அரிசின்ற ஒன்று தேவைப்படணும், பின்றவருக்கு கிரவுண்ட்நட் வந்து தேவைப்படணும். அப்படி தேவைப்பட்டு அவங்ககிட்ட சர்ப்ளஸ் அதிகமாக இருந்தால் மட்டுமே பார்ட்டர் சிஸ்டம் அங்கே நடக்கும். ஓகே, இப்போ அவங்களுக்கு சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னாலும், இல்லை அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படலை அப்படின்னாலும் அங்கே என்ன நடக்காது அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, அங்கே வந்து கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், non-existence of common measures of value. Okay, barter system could not determine the value of commodities to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodity. It was difficult to compare the values of all articles in the absence of an acceptable medium of exchange. பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மதிப்பு ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா. எல்லாத்துக்கும் ஒரே கேஷ் நம்ம பே பண்ணுறது இல்லை இல்லையா. ஒரு பொருளுக்கு ஒரு அதிகமாக பே பண்ணுவோம், இல்லை கம்மியான பொருளுக்கு கம்மியாக பே பண்ணி வாங்குவோம். ஆனால் பார்ட்டரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு கமோடிட்டிக்கு வேல்யூ எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. எக்ஸஸாக சர்ப்ளஸாக எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதுன்ற அப்போ அந்த பொருளோட விலை அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியான பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து என்னவாக இருந்தால் ஒரு தடையாக இருந்தது. ஓகே, இப்போ மணியோட வேல்யூ இருக்கக்குள்ள அந்த பொருளோட விலை அதிகம் அப்படின்றது நம்மளுக்கு நம்ம நாலேஜ்க்கு தெரிய வருது இல்லையா. ஸோ அப்போ நம்ம கம்மியான பொருளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதான் இதை சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கம்பேர் த வேல்யூஸ் ஆஃப் ஆல் ஆர்டிகல்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அக்செப்டபிள் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மணி இல்லாதப்ப இது வந்து என்னது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே, அதோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் டைரக்ட். Third one is lack of direct contact between producer and consumer. பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் வந்து கான்டாக்டு அங்கே ஆப்சன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் நாட் பாசிபிள் ஃபார் buyers and sellers to meet face to face in many contexts for exchanging the commodities for commodities. This ended the process of barter in all practical sense. பார்த்தீங்கன்னா barter சிஸ்டமில் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்கும் இல்லையா. ஒரு பொருளை வந்து கொடுக்கக்குள்ளேயும் ஒரு பொருளை வாங்கக்குள்ளேயும் ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்காது. ஓகே, ஏன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ஏஜென்ட்ஸ் கிட்ட போய்ட்டு ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலர்கிட்ட வருது, அதுக்கப்புறம் வந்து ஷாப்ஸில் வந்து நம்ம கன்சியூமர் வாங்குகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இங்கே நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். Absence of surplus stock. Okay, absence of surplus stock was one of the impediments in barter system. If the buyers and sellers do not have surplus, then no barter was possible. பார்த்தீங்கன்னா barter சிஸ்டமில் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து சர்ப்ளஸாக இருந்தால் மட்டும்தான் barter சிஸ்டம் ரன் ஆகும். இன்கேஸ் அங்கே சர்ப்ளஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னா barter சிஸ்டம் அங்கே பாசிபிள் கிடையாது. சரியா, ஏன்னா வந்து ஒரு பொருளை நம்ம கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிப்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த பொருளை நம்ம கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கலைன்னு வச்சிங்களேன், அங்கே என்ன நடக்காதுன்னா பண்டமாற்று முறை நடக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்வென்ஷன் ஆஃப் மணி. All the aforesaid constraints were addressed by the invention of money as a medium of exchange. Okay, besides there are other hindrances in the smooth exchange of goods from the place of production to the place of consumption, like place, time, risk, knowledge, finance and so on.
நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா மணியோட இன்வென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, மணியை கொண்டு வந்தாங்க. அந்த மூலயமா ஒரு பொருளுக்கும் ஒரு விலையை நிர்ணயித்து அந்த விலையை கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இதனால் என்னாச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டம் அங்கே நடக்கலை. நெக்ஸ்ட்டு இது மூலயமா நம்ம அந்த கன்சம்ஷன் பிளேஸ் ஆகட்டும், இல்லை டைம், ரிஸ்க், நாலேஜ் எதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தடைகள் இருந்தது. அதுக்கு மணி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஆர் அட்ரஸ்ட் பை வேரியஸ் மெக்கானிசம்ஸ் இன் டீடைல் இன் த சப்சிக்வெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், என்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ். ஓகே, காமர்ஸ் வணிகத்தில் என்னென்ன தடை இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் தி சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ் இன் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தோட ஒரு முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும், தொழிற்சாலைகளோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மக்களுக்கு தேவைப்படுற குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீச்சிங் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு தி பீப்புள் ஃபார் வேர் திஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இஸ் த அப்ஜெக்ட் ஆஃப் காமர்ஸ். காமர்ஸோட நோக்கம் அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸை அந்த நீடி பீப்புள், தேவைப்படுற பீப்புளுக்கு போய் சென்றடையுதா அப்படின்றது பார்க்குறது நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், காமர்ஸ் சர்வ்ஸ் ஆஸ் எ வேல்யூபிள் லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் தி கன்சியூமர். இப்போ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு லிங்காக இருக்குது அப்படின்னா வணிகம்ன்றது ப்ரொடியூசருக்கும் கன்சியூமர், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் அந்த பொருளை வாங்குகிற ரெண்டு பேருக்கும் ஒரு லிங்காக எது இருக்குது அப்படின்னா இந்த காமர்ஸ் அப்படின்றது இருந்துட்டு வருது. நெக்ஸ்ட் ஒன், variety of services to ensure that the passage of goods and service between the two is completed without any ledge or hindrance. Accordingly, commerce be defined as the organized system for the exchange of goods and services between members of industrial world. பார்த்தீங்கன்னா காமர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம். ஓகே, எதுக்கான ஆர்கனைஸ்ட் சிஸ்டம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு பொருளையோ இல்லை வேறு ஏதாவதையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் காமர்ஸ், வணிகம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட் கம்ப்ரைசஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், ஹோல்சேல், ரீட்டைல், import, export and entrepreneurial services which aid and assist the trading activities such as banking, transport, warehousing, insurance and advertising. இதில் என்னென்னா உள்ளடங்கியது காமர்ஸ் எதெல்லாம் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரேட். ஓகே, ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் லைக் ஹோல்சேல், ரீட்டைல். ஹோல்சேல்னால் தெரியல பெரு வியாபாரம் சொல்லுவோம் இல்லையா, அது ரீட்டைல் சிறு வியாபாரம், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி, இறக்குமதி, என்டர்பிரினியல் சர்வீஸ், இந்த சம்மந்தப்பட்டதெல்லாம் காமர்ஸில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் சச் ஆஸ் பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங், இதுவும் காமர்ஸில் உள்ளடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் elimination of hindrances of business. பிஸ்னஸில் என்னென்ன தடைகள் வந்தது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன உள்ளடக்கினா எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா தொழிற்சாலைகள் மற்றும் வணிகம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் பிஸ்னஸ் அப்படின்றாங்க. இட் சர்வ்ஸ் டு ரிமூவ் செவரல் hindrances and solve many problems while facilitating the production and distribution of goods. ஓகே, இது என்னென்னலாம் ரிமூவ் பண்ணுது, எதில் இருக்க ஹிண்ட்ரன்ஸ் தடைகளெல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்னா நிறையா மெனி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வருது இல்லையா, ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் நடக்கக்குள்ளே வரக்கூடிய மெனி ப்ராப்ளம்ஸை இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த வேரியஸ் hindrances removed by business are as follows. ஓகே, let us see the various hindrances. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், hindrance of person. ஓகே, hindrance of person means ஆல்ஸ் ஆர் தடை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பர்சன் ஏற்படக்கூடிய ஒரு தடையை தான் hindrance of person அப்படின்னு சொல்கிறாங்க. Manufacturers do not know the place and face of the consumer. It is the retailer who knows the taste, preference and location of the consumer. A chain of middlemen consisting of wholesalers, agent and retailers establish the link between the producer and the consumer. Okay, ஒன்றும் இல்லை, மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா கன்சியூமரோட எங்கேருந்து வராரு, அவரோட டீட்டெயில்ஸ், லொக்கேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. ஓகே, அவரோட ஃபேஸும் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் யாருக்கு அந்த டீட்டெயில்ஸ், அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் யார் வச்சுருக்கா அப்படின்னா ரீட்டெய்லர். ஓகே, ஹோல்சேலர்ன்ற வேறு, மேனுஃபேக்சரர் வேறு, ரீட்டெய்லர் வேறு. ஓகே,
அப்போ ரீட்டைலருக்கு என்ன தெரியும்னா வர கன்சியூமரோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அவரோட ப்ரிஃபரன்ஸ் எது மேலே இருக்குது, எந்த பொருள் மேலே அவரோட ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது, அவர் எந்த இடத்துலேருந்து வராரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே யாருக்கு தெரியும்னா ரீட்டைலருக்கு தான் தெரியும். ஓகே, மேனுஃபேக்சருக்கு தெரியாது. ஓகே, இது மாதிரி தெரியாத இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஆல்சார் தடை அப்படின்னு சொல்கிறாங்க, என்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செயின் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஹோல்சேலர், ஏஜென்ட் அண்ட் ரீட்டைலர். இவங்க 3 பேரும் வந்து ஒரு செயினாக ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர்கிட்டேருந்து குட்ஸை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். இது வந்து இடத்தடை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? ஓகே, production takes place in one center and consumers are spread throughout the country and world. பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ரொடக்ஷன் வந்து ரன் ஆகுது. ஓகே, இன் ஒன் சென்டர். ஆனால் அதோட தேவை எங்கே கன்சூமர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதால ப்ரொடக்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் போய் இருக்க முடியாது, பண்ண முடியல அப்படின்றதால தான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க கன்சூமர் கிட்ட அப்படின்னா ரயில், ஏர், சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பிரிங் த ப்ராடக்ட்ஸ் டு தி பிளேஸ் ஆஃப் கன்சூமர். ரயில் மூலயமாவும் இல்லை ஏர் மூலயமா இல்லை சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்டை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா கன்சூமர் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் கால்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், இடத்தடை. அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்காதால இதை வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், entrance of time. Okay, consumer wants products whenever they have money, time and willingness to buy. Goods are produced in anticipation of சயின்ஸ் காலத்தடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமருக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படும், அவங்க வந்து எனி டைம் வாங்க முடியாது, ஆனால் அவங்ககிட்ட எப்போ கேஷ் இருக்குதோ அப்போ வாங்கலாம், இப்போ அவங்களுக்கு வாங்கணும்னு தோன்றப்ப வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை அவைலபிளாக கிடைக்கணும். அதனால் அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே அந்த ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்கன்னா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக கிடைக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸில் வந்து அவைலபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, எங்கே போனாலும் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும், கன்சூமருக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அதை வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ இன்றைக்கி என்கிட்ட கேஷ் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் இயரோ வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அங்கே அவைலபிளாக இருக்கணும். ஏன்னா அவங்க எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா வேர் ஹவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கான டிமாண்ட் இல்லாத பார்த்துப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், hindrances of risk of deterioration and quality. Proper packing and modern air-conditioned storage houses ensures that there is no deterioration in quality of products. Goods are protected against insects, rats, evaporation, etc. ஒன்றும் இல்லை, இதில் என்ன பற்றி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி அதில் இப்போ ஒரு வீணாக போகக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அதை எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறோன்னா நார்மலாக என்னென்ன இந்த மளிகை ஜாமான் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ட்ராக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம்ஸ் தேவைப்பட வேண்டிய பொருட்கள்லாம் வந்து அது தனியாக இருக்கும். அப்புறம் என்னது நிறையா வீட்டுக்கு தேவைப்படுற அந்த பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒரு ரோலில் இருக்கும். அது இல்லாமல் இப்போ வீணாகக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க, பால், தயிர் அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ லைக் தட் ப்ராப்பர் பேக்கிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷன் ஸ்டோரேஜ் ஹவுசஸ் என்ஷோர்ஸ் தட் தேர் இஸ் நோ டிட்ரியோரேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்டை வீணாகாமல் பத்திரமா வந்து சேஃபாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அகெயின்ஸ்ட் இன்செக்ட்ஸ், ரேஷ், எவாப்ரேஷன், எக்ஸெட்ரா. ஓகே, குட்ஸை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பூச்சிலாம் இருக்குல்ல, பூச்சி ஒரு சில கடையில் வந்து பூச்சியாக இருக்க பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், என்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஓகே, லாஸில் ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்னு பார்க்கலாம். Fire, theft, floods and accidents may bring huge loss to the business. Insurance companies serves to cover the risk of such losses. பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணால் சடனாக என்ன ஆகலாம், திடீர்னு ஃபயர் ஏற்படலாம், இல்லை தெஃப்ட் திருட்டு போகலாம், இல்லை ஃப்ளட் மூலயமா வந்து லாஸ் வரலாம், இல்லை ஆக்சிடென்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் வந்து அங்கே வந்து அந்த பிஸ்னஸ்க்கு லாஸ் வரலாம். ஓகே, அந்த லாஸ் எல்லாம் வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை சர்வ் பண்ணுறாங்க. எது மூலயமானா இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ணி அது மூலயமா அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, ஃபார் வாட் பர்பஸ்னால் நம்ம அதுலேருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, இது வந்து அறிவுத்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. Advertising and communication help in announcing the arrival of new products and their users to the people. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பொருள் வருது, ஒரு விற்பனைக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது, அந்த பொருள் என்ன ரேட்டில் இருக்கும், அதோட குவாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்ற
நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆட் போட்டுட்டே இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கு இல்லையா. ஒரு சின்ன ஒரு சோப்புக்காகட்டும், ப்ரஷ், அது மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. ஒரு சீரியல் பார்க்கணும், உடனே அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிடுறாங்க இல்லையா. அது என்ன ப்ரைஸில் வருது, அது குவாலிட்டி எவ்வளோ, அதோட வெயிட் எவ்வளோ அப்படின்ட்டு அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நாலேஜ் நம்மளுக்கு கெயின் பண்ணுறதால நம்ம ஒரு ஷாப்புக்கு போய்ட்டு அந்த சோப்பை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா வச்சு கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், இல்லையே இந்த சோப்பு இந்த 20 ரூபா தானே டிவியில் ஆட் பார்த்தோம், நீங்கள் என்ன 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, லைக் தட் அந்த இன்ட்ரென்ஸ் ஆஃப் நாலேஜ்ன்றது இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா, கம்யூனிகேஷன் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். Money functions as a medium of exchange and enable the buying and selling of any product or service by payment of the right price. ஓகே, இன்ட்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து தடைகள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, மணி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, மணி வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக கொண்டு வர ஆரம்பித்ததால் நம்மளுக்கு அந்த தடை எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஒரு பொருளை நான் வாங்குறேன்னா நான் ஒரு கேஷ் கொடுத்துட்டு வாங்குவேன். ஓகே, இன்கேஸ் நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா நான் வந்து கேஷை வாங்கிட்டு தான் விற்பேன். ஓகே, அது மாதிரி இங்கே வந்து எந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் எந்த தடைகளும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரென்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்லேயும் வந்து தடை இருந்தது. ஓகே, ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் மே நாட் ஹேவ் த ரெக்வயர்ட் ஃபண்ட்ஸ் அட் தி டைம் ஆஃப் தேர் நீட். Banks and other financial institutions provide funds and help in transfer of funds to enable the functioning of business smoothly. அப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ்க்கும் வந்து தடைகள் இருந்தது. பணம் இல்லாமல் நிறையா பிஸ்னஸ் வந்து என்ன ஆயிருந்தா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, பேங்க்கு மற்றும் மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறையா லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து ஃபங்க்ஷனாக வைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரென்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட். ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் டெவலப்பிங் த எக்ஸாக்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் மூலமா ஒரு ப்ராடக்ட், கரெக்டான ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு போய் கன்சியூமருக்கு சேர்க்கலாம். ஓகே, which can satisfy the specific wants of consumer and thus improve the standard of living of the people. பார்த்திங்கன்னா ஒரு பொருளோட எக்ஸாக்டாக அந்த பொருளை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ரிசர்ச் மூலயமாவும் இல்லை அதை டெவலப் பண்ணுறது மூலயமா நம்ம கன்சூமருக்கு போய் அவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனை நம்ம சரி பண்ணலாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுது அப்படின்னா, கன்சூமரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், த ஃபைனல் ஒன் இஸ் இன்ட்ரென்ஸ் ஆஃப் போத் செலெக்ஷன் அண்ட் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைனில் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், பிஸா வந்து ஆர்டர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஜொமேட்டோ மூலயமா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்துறாங்களே. லைக் தட் இ-காமர்ஸ் எனேபிள்ஸ் த கன்சூமர் டு செலக்ட் த ப்ராடக்ட் இன் த வெப்சைட், பிளேஸ் ஆன்லைன் ஆர்டர் அண்ட் மேக் பேமெண்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ராடக்ட் அட் தி டோர் ஸ்டெப். ஓகே, இ-காமர்ஸ் மூலயமா என்ன அட்வான்டேஜ் பண்ணியிருக்குன்னா, நம்மளுக்கு வெப்சைட்டில் நமக்கு தேவைப்படுற பொருளையோ இல்லை ஒரு உணவுப் பொருளாகட்டும், வாட் எவர் இட் இஸ், ட்ரெஸ், அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதுக்கு நம்ம வீட்டோட அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணோன்னா நம்ம வீட்டுக்கே வந்து அதை டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் வந்து பே பண்ணலாம், இல்லைனா வந்து கார்டு யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் ஆர் த இன்ட்ரென்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் காமர்ஸில் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ இதில் இருக்க 1 marks and 2 marks நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒன்ஸ் அகெயின் இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். அதில் இருக்க டவுட்ஸ், இப்போ ஏதாவது எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.